இங்க மோகன்ற ஒரு இந்து பையனும், சானியான்ற ஒரு முஸ்லீம் பொண்ணும் ஸ்கூல்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய சண்டையாக, யாருக்கும் தெரியாம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண ட்ரை பண்ண, கரெக்ட்டா அவங்க வீட்டு ஆளுங்க வந்து 2 பேரையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் சானியாவோட அப்பா அவள வேற பையன் கூட கல்யாணம் பண்ண ட்ரை பண்ண, அப்போ மோகன் அவர்கிட்ட போய் நான் வேணா முஸ்லீமா மாறிறேன், உங்களுக்கு அதுதானே பிரச்சனைன்னு சொல்ல, அவரும் சரின்னு சொல்றாரு. அப்புறம் இவனோட பேரை முஸ்லீம் பேரா மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிராரு. எல்லாம் நல்லபடியா போக, அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு முகத்தை திறந்து பார்த்தா சானியாவோட அக்கா இருக்கா. என்னன்னு விசாரிச்சா பார்த்தா சானியா மோகனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறோன்றது தெரியாம ஓடி போயிருக்கா. அவளை காப்பாத்த அவளோட அக்கா வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. உடனே மோகன் ஷாக் ஆகி எனக்கு உடனே டிவோர்ஸ் வேணும்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நீங்களும் டிவோர்ஸ் பண்ணீங்கன்னா நான் ட்ரெயின்ல விழுந்து செத்து போயிடுவேன்னு மிரட்ட, இவன் வேற வழி இல்லாம விட்டுட்டு இவனோட வீட்டுக்கு வந்து சானியாக்கு கால் பண்ண ட்ரை பண்ண, அப்போ இவனோட மண்டையில யாரோ அடிச்சிடறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி இருக்கு. பார்த்தா இவனோட மாமா பொண்ணு தாலியோட ஒய்ஃப்னு வரா. என்ன நடந்துச்சுன்னு இவனோட அம்மா அப்பா கிட்ட போய் மோகன் கேட்க, பார்த்தா அவங்க தான் இவனை அடிச்சு மயக்கத்துல இருக்கும்போது இந்த மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இதை கேட்ட மோகன் ஷாக் ஆகி மாமா பொண்ணையும் வேணாம்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணும் சூசைட் பண்ணி மிரட்டுறா. இவன் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அப்போ இவனோட லவ்வர் சானியா இவனுக்கு கால் பண்றா.